இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிய பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2021ல மலையாள சினிமால ரிலீஸ் ஆன நிழல்ங்கிற படம். இந்த படத்துல குஞ்சக்கா போபன், நயன்தாரா லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அப்பு என் பட்டாத்திரிங்கிற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோவான குஞ்சக்கா போபன் ஜான் பேபிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு நீதிபதியை நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அசாதாரணமான விபத்துல சிக்கி அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த விபத்தினால் ஏற்பட்ட மனநல பாதிப்புல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு நிதின்கிற ஒரு சின்ன பையனோட அறிமுகம் கிடைக்குது. அந்த சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 வயசு தான் ஆகும். அவன் நிறைய கொலை கதைகளை ஜான் பேபிட்ட சொல்றான். அந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உண்மையாவே நடந்த கொலைகளா இருக்கு. அந்த கொலைகளை பத்தி இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரியுங்கிற புதிரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜான் பேபி முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய சம்பவங்கள்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குது. இந்த படம் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி ஆரம்பிச்சு பேய் கதை மாதிரி போய் திரும்பவும் சைக்கோ த்ரில்லர் படமாவே முடிக்கிறாங்க. பேய் படங்கள்ல வர்ற மாதிரி சட்டுன்னு தூக்கி வாரி போடுற மாதிரி 1-2 சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல வர ஒரு சீன்ல ஜான் பேபிய ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா இந்த கொலையை பத்தி உங்களுக்கு செத்து போன நபர் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருது. இந்த காட்சி சாதாரணமா துவங்கினாலும் அந்த காட்சி விசித்திரமா ஒரு திகிலை ஏற்படுத்தி முடிக்குது. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற குஞ்சக்கா போபன் ரொம்பவே சூப்பரா நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா சிறுவன் நிதினா நடிச்சிருக்கிற இஷின் ஹஷூம் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா இருக்கும். நீங்க தமிழ் டப்ல சூப்பரா ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஆஹா ஓடிடில தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.